உதயநிதியுடைய கைது எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிக மிக சீரியஸ் வார்னிங். அந்த வார்னிங் இல்லைன்னு சொன்னா இந்த தரம் இன்னும் தாழ்ந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் கல்லூரி பருவத்துக்கு அப்புறமா ஆன்டி நான் பேசுறது ஓகே. ஆனா 30 வருஷமா 35 வருஷமா ஒரு கொத்தடிமையாகவே இருந்த டிஎம்கே காரனாகவே இருந்தவங்க எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, நீ இவ்வளவு தரம் குறைஞ்சு போயிட்டியே அப்படிங்கிற மாதிரியான வீடியோ ஏகப்பட்டது வந்துடுச்சு. டிஎம்கே காரனே திட்டுறான் சார். ஏன்னா அவனாலே தாங்க முடியல. என்னடா அது, இந்த ஆளு நம்மள அடல பாதாளத்தை கொண்டு போய் விட்டுடுவாரோ கட்சிய அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது உண்மைதான். அது விசாரணை மட்டுமே செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் விசாரணை செய்யக்கூடாதா? நான் சொல்லட்டுமா, அது வேண்டுமென்று செய்யப்பட்ட தற்செயலாக நடந்தது அல்ல. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க. முதல்வருக்கு எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன். நீங்க இந்த பெண்மணியுடைய பெயரை சொல்லணும், அதுல இருந்து நான் டெவலப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்ல செட்டப் பண்ணிருக்க கூடாதா? டிஎம்கே என்னென்னலாம் பண்ணு தெரியுமா சார்? ஆன்டி பிராமின்ஸ் பண்ணுவாங்க, ஆன்டி ஹிந்து, ஹிந்து விரோத இதுவே பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, 1000 இன்ஸ்டன்சஸ் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 3வது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி பேசுவாங்க. 4வது ஹிந்தி எதிர்ப்பு பத்தி பேசுவாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதேதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர ஏதாவது உருப்படியா ஒரு நல்ல நிர்வாகம் கொடுப்போம், ஊழல் இல்லாத நிர்வாகம் கொடுப்போம் சொல்றாங்களா? கொடைக்கானலையும் ஊட்டிலையும் போயிட்டு ஒளிஞ்சுக்குவாரு. இப்படிலாம் அவர் பண்றாரா? பண்ண மாட்டாரு அவர் விஜய். அதே மாதிரி நெல் கொள்முதல்ல எவ்வளவு மோசடி நடந்தது நீங்க பாருங்க. மத்திய அரசு கோடவுன் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறான், மத்திய அரசு இந்த டார்பாலின் ஷீட் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறான். அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? ஏன் மழையில நெல் நனைஞ்சிச்சு? ஏன் நெல் முளைச்சுது? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிவிட்டு இன்னைக்கு நான் 100 போராட்டத்தை கலந்துக்குவேன்னு சொன்னா யார் சார் உங்களை நம்ப போறாங்க? சார், நேற்றுக்கு வந்தவங்க விவசாயிகளே கிடையாது. அவங்க மட்டும் விவசாயிகளாக இருந்திருந்தால் இவர் காவேரி நீரை வேறு ஏதோ நீருடன் ஒப்பிடும் போது அவங்களுக்கே டிஸ்கஸ்ட் ஆகி அருவருப்பாய் எந்திரிச்சு போயிருப்பாங்க. அவங்க யாருமே எந்திரிச்சு போகல, எல்லாம் அப்படியே விளக்கான மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு. இதுல முக்கியமா குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, பட்ஜெட்ல எந்த ஒரு முக்கிய அறிவிப்பும் இல்லை. திமுக அரசின் திட்டங்களுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிர்க்கு ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு சிறிய பேச்சால் இவ்வளவு பெரிய விவகாரமாக மாறி உள்ளது. உதயநிதி அவர்களை பழிவாங்கத்தான் தாவேக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பின்பம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் உதயநிதி அவரோட கைது பின்வாங்கப்பட்டிருக்கு தாவேக அரசு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுட்டு வருது இல்ல சார்? அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் மத்தியில் அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் இல்லை. கரெக்ட்னு சொல்றாங்க, விட்டது தப்புன்னு சொல்றாங்க. எல்லா சோசியல் மீடியாலையும் நீங்க பாருங்க சார். நேற்றுக்கு ராத்திரியே 10 வீடியோ நான் பார்த்தேன் சார். நான் ஆன்டி டிஎம்கே, அதாவது நான் கல்லூரி பருவத்துக்கு அப்புறமா ஆன்டி டிஎம்கே. நான் பேசுறது ஓகே. ஆனா 30 வருஷமா 35 வருஷமா ஒரு கொத்தடிமையாகவே இருந்த டிஎம்கே காரனாகவே இருந்தவங்க எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஊடகவியலாளர்கள், என்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள், யூடியூபர்ஸ் எல்லோருமே அவன் வீடியோ போட்டு ஆரம்பிச்சிட்டான். என்ன உதயநிதி, நீ இவ்வளவு தரம் குறைஞ்சு போயிட்டியே அப்படிங்கிற மாதிரியான வீடியோ ஏகப்பட்டது வந்துடுச்சு. டிஎம்கே காரனே திட்டுறான் சார். ஏன்னா அவனாலே தாங்க முடியல. என்னடா அது, இந்த ஆளு நம்மள அடல பாதாளத்தை கொண்டு போய் விட்டுடுவாரோ கட்சிய அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது உண்மைதான். அது இதனாலதான் மக்கள் மத்தியில எந்த இதுவும் இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்க? நீதிமன்றம் செய்தது தவறு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இது நீதிமன்றத்தை நிக்காதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா நீங்க எப்போ சார் அந்த பயத்தை எப்போ சார் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவியா நீ அப்படின்ட்டு
அந்த பயத்தை நீங்க எப்போ கிரியேட் பண்ணுவீங்க? சட்டம் பாயும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை நீங்க எப்போ கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொன்னா இது மாதிரி பண்ணும்போது தான். ஏன்னா உதயநிதிக்கு சனாதனத்தை எதிர்த்து பேசும்போதே உடனே உள்ளத்துக்கு போட்டுக்கணும். ஏன்னா அங்க ஒப்பங்கையில தான் இருந்தது இந்த சட்டம், அதாவது இந்த உள்துறை, காவல்துறை. அதனால நீங்க என்ன வழக்கு பதிஞ்சாலும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கூடவே நீதித்துறை இருக்குது. நீதித்துறை என்ன சொல்லும்? சாட்சியங்கள் எல்லாம் அழிக்க மாட்டாங்க. அது எப்படி சாட்சியங்களை அழிக்க முடியும்? அவர் பேசினதுதான் ரெக்கார்ட்ல இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ நேற்றுக்கு பேசுனது ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஆனா அங்க போய் விசாரிச்சு அவரை ஒரு கொஞ்சம் நிலை குறைய செய்வதுதான் அவங்களுடைய திட்டமா இருந்தது. அதுக்காக தான் இங்க உயர் நீதிமன்றத்தையும் அவங்க வந்து ஜாமீன் கேட்டிருந்தோம், முன்ஜாமீன் கேட்டிருந்த போது கிளியரா சொல்றாங்க, அவரை கைது செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரணை மட்டுமே செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் விசாரணை செய்யக்கூடாதா? நான் சொல்லட்டுமா? அது வந்து வேண்டும் என்று செய்யப்பட்ட தற்செயலாக நடந்தது அல்ல. வேண்டும் என்று நீங்க மீண்டும் மீண்டும் நீங்க அதை பாருங்க. முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும்தான் கத்தலாம். லெப்ட்ல கத்தல, ரைட்ல கத்தல, பின்னால நிக்கிறவங்க கத்தல. இவங்க மட்டும்தான் கத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முதல்வருக்கு எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன். நீங்க வந்து இந்த பெண்மணியுடைய பெயரை சொல்லணும். அதுல இருந்து நான் வந்து டெவலப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்லயே செட்டப் பண்ணிருக்க கூடாதா? என்னுடைய குற்றச்சாட்டு தான். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த 2வது பிரிவுலையும் போட்டிருக்கிறாங்க, இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்னுட்டு. திட்டமிட்ட சதியா இல்லையாங்கிறத நானோ நீங்களோ வந்து டிசைட் பண்ண முடியாது சார். விசாரணைகள் தான் சார் வெளியில வரும். ஏன்னா அந்த கத்தினாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய முகங்கள்லாம் வந்து பதிஞ்சிருக்கும் கேமரால. அவங்களெல்லாம் கூப்பிட்டு 2 அடி அடிச்சு சொல்ற அப்படின்னு சொல்லணும். ஆமா சார், அவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். மற்ற 9 பிரிவுகள்ல 7 பிரிவுகள் அவங்க மேல அடிபடாது. அதை தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருவாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு டிஎம்கேனுடைய போக்கு தான் டிஎம்கேனுடைய தோல்விக்கே காரணம். போருமா போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பாருங்க, டிஎம்கே என்னென்னலாம் பண்ணுன்னு தெரியுமா சார்? ஆன்டி பிராமின்ஸ் பண்ணுவாங்க, ஆன்டி ஹிந்து, ஹிந்து விரோத இதுவே பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, 1000 இன்ஸ்டன்சஸ் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 3வது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி பேசுவாங்க. 4வது ஹிந்தி எதிர்ப்பு பத்தி பேசுவாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதேதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஏதாவது உருப்படியா ஒரு நல்ல நிர்வாகம் கொடுப்போம், ஊழல் இல்லாத நிர்வாகம் கொடுப்போம் சொல்லிருக்காங்களா? மக்களுக்கு நல்லது செய்வோம் சொல்லியிருக்காங்களா? இழுத்து இழுத்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க அவங்க. இந்த திட்டத்துல வந்து அந்த 2500 ரூபாய் கிடையாது. 6 சிலிண்டர் இலவசம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் வரும், இம்மீடியட்லி வராது. அதுக்கு தான் அவர் வந்து கேட்டிருக்கிறாரு, விஜய் கேட்டிருக்கிறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து நிர்வாகத்தை சீர் பண்றேன், நிதி நிலையமே சமாளிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன். அதுக்கு அந்த அந்த குறிக்கோள், அந்த இலக்கை வச்சுக்கிட்டு விஜய் கரெக்டா போயிட்டு இருக்கும் போது நீங்க திருப்பியும் இவர் சொல்றாரு, இது மாதிரி எப்போ இலவசம், நீங்க சொன்ன இலவசங்கள்லாம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டா நீங்க கொடுத்தீங்களா? 515 வாக்குறுதிகள்ல 160 வாக்குறுதிகள் கூட ஒழுங்கா நிறைவேற்றாத டிஎம்கேக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இது இருக்குதா? உதயநிதியுடைய கைது எல்லாருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிக மிக சீரியஸ் வார்னிங். அந்த வார்னிங் இல்லைன்னு சொன்னேன்னா இந்த தரம் இன்னும் தாழ்ந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்களும் நானும் மற்ற மக்கள் மாதிரி மக்கள், சாதாரண மக்கள், நம்மளுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ எம்பியா மாற்றுறோம். அந்த எம்எல்ஏ எம்பியினுடைய தரம் நம்மளுடைய தரம் தான். ஏன்னா நம்ம தான் அவங்கள வந்து இது பண்றோம். அதனால நம்மளுடைய தரத்தை நாம உயர்த்திக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த முறை ஒரு தலைவர் அரசியல் விழாவில் வந்து அல்லது பொது மேடையில் வந்து இது மாதிரி பேசினாங்கன்னு சொன்னா உடனே அந்த ஆளை கீழே இறக்கி விடணும். மக்கள் திரண்டு வரணும். மக்கள்லாம் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏய் நீ பேசாத, இஸ்லாமிய திருமணத்துல வந்து ஹிந்து திருமணம் பத்தி கேவலமா பேசாதீங்க, எங்களுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்க, எங்களுடைய இந்த தம்பதிகளை நீங்க வாழ்த்திட்டு கிளம்புங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்லணும். அதே மாதிரி இவங்க ஒரு அமைச்சர், இப்ப இருக்கிற விஜய் அமைச்சர்கள் கூட அது அவங்களுக்கு கூட இது ஒரு பாடம். ஏன்னா பொது வெளியில போயிட்டு தரக்குறைவா இன்னொருத்தரை பத்தி தரக்குறை, டிஎம்கேனுடைய 1949 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 77 வருஷத்துல இது ஒண்ணுதான் சார் ஒழுங்கா பண்ணிருக்கு. அதாவது எங்க போனாலும் சரி, காமராஜர் அவங்க சொல்லாத பேச்சா, இந்திரா காந்தியை சொல்லாத பேச்சா நீங்க சொல்லுங்க, என்னென்னலாம் பேசிருக்கிறாங்க, அனந்த நாயகை சொல்லாத பேச்சா, வாஜ்பாய் சொல்லாத பேச்சா,
பண்டாரநாயக்கா அண்ட் நேரு பத்தி பேசாத பேச்சா? எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. பண்டாரநாயக்காவும் தனியா தான் இருக்கிறாரு, நேருவும் தனியா தான் இருக்கிறாருங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசினாங்க நேரு அங்க போனதுக்கு. ஓகே சார், நேத்து வந்து திருச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஓடுகாலி முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஒரு முறை இல்லைன்னா கூட 100 முறை விவசாயிகளுக்காக நான் கைதாவேன் அப்படின்னு நேத்து சொல்லியிருக்காருல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? சோ வாட்? ஓடுகாலி முதல்வர் அவர் எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் எங்கேயுமே அங்கதானே போயிருக்கிறாரு. மெட்ரோ திட்டத்தை பாக்குறதுக்கு போனாரு, நீர் சுத்திகரிப்பு சாலையை போய் பார்த்துட்டு வந்தாரு, கோயம்பேடு போய் பார்த்துட்டு வந்தாரு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? 100 முறை இல்ல. நீங்க ஆட்சியில இருக்கும்போது விவசாயிகளுடைய நிலைமை என்னவா சார் இருந்தது? 3,50,000 ஏக்கர்ல குறுவை பயிர் கருகி போச்சு. முதல்வர் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாரு, போகவே இல்லை. அதுக்கப்புறமா ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தாரு. மத்திய பிரதமர் இங்க வரும்போதெல்லாம் இவர் வந்து கொடைக்கானலையும் ஊட்டிலையும் போயிட்டு ஒளிஞ்சுக்குவாரு. இப்படிலாம் இவர் பண்றாரா? பண்ண மாட்டார் அவர் விஜய். அதே மாதிரி நெல் கொள்முதல்ல எவ்வளவு மோசடி நடந்தது நீங்க பாருங்க. மத்திய அரசு வந்து கோடவுன் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறான், மத்திய அரசு இந்த இது டார்பாலின் ஷீட் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறான். அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? ஏன் மழையில நெல் நனைஞ்சிச்சு? ஏன் நெல் வந்து முளைச்சுது? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிவிட்டு இன்னைக்கு நான் வந்து 100 போராட்டத்தை கலந்துக்குவேன்னு சொன்னா யார் சார் உங்களை நம்ப போறான்? சார், நேற்றுக்கு வந்தவங்க விவசாயிகளே கிடையாது சார். அவங்க மட்டும் விவசாயிகளாக இருந்திருந்தால் இவர் வந்து காவேரி நீரை வேறு ஏதோ நீருடன் ஒப்பிடும் போது அவங்களுக்கே டிஸ்கஸ்ட் ஆகி அருவருப்பாய் எந்திரிச்சு போயிருப்பாங்க. அவங்க யாருமே எந்திரிச்சு போகல, எல்லாம் அப்படியே விளக்கான மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து விவசாயிகள் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விவசாயிக்கும் காவிரியையும் காவிரி நீரையும் தரக்குறைவாக பேசினால் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நம்ம காவிரி தாய் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உதயநிதி இன்னைக்கு காவிரி தாய் மட்டும் இல்ல, என்டையர் பெண்குலத்தையும் அவமதிச்சிருக்கிறார் அப்படிதான் நான் பாக்குறேன். நாளைக்கு இதை கோர்ட் எப்படி எடுத்துன்னு போகும் அப்படிங்கிறது என்னுடைய கையில இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.